மண்டே மார்னிங் வாரத்தோட ஸ்டார்டிங் ஆஃப் த டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி நல்லாவும் போச்சு. அண்ட் நான் நேற்று இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தேன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை செட் பண்ணி அழகாக செட் ஆகி வந்திருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்தாச்சு, அடுத்த பேட்ச் போடணும். அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இந்த சாக்கோஸ் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் யாருக்கெல்லாம் சாக்கோஸ் பிடிக்கும் அப்படின்றதுல கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு என்ன ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறமா டேரெக்டாக ட்ராவல் பண்ணி ஈவினிங்க்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் ஒரு சிம்பிளான கோலம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த சிம்பிள் கோலத்தை போடுறதுக்குள்ளேயே போதும் ஆகுற அளவுக்கு இந்த காற்று அடித்து தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும். என் பேண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப காற்று. இப்போது நம்ம கோலம் போடும்போது மாவெல்லாம் பறந்துக்கிட்டே இருந்து, இப்போ பார்த்தாலே தெரியும். அந்த படிக்கட்டில் ஒரு சைடு இந்த கோலமாகவே காணும், பறந்து போயிடுச்சு. நான் போட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்குள்ளேயே. அண்ட் அதுக்கப்புறமா நைட்டுக்கு இந்த குல்ச்சா தாங்க, ரெடிமேட் குல்ச்சா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இது பண்ணிவிட்டு கேஷ்யூ கிரேவி தான் சாப்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக்